பேக் டு மை சேனல் மரியாஸ் கலாட்டா. ஸோ இன்னைக்கு வந்து ஹாப்பி சண்டே டு ஆல். ஸோ நீங்கள் சண்டே விலாக் தான் சர்ச்சுக்கு போனோம். ஸோ சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆனால் விலாக் தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். ஸோ நிறைய எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரியன் ಆರ್ಯನ್ ಹಾಯ್. ಇಲ್ಲಿ ನೋಡು ಪಾಪಣಿ, ಇಲ್ಲಿ ನೋಡುಲೆ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே டிஃபன் சர்ச்சுக்கு போகிறதுனால இந்த டிஃபன் பண்ணுற வேலை இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சது 7 மணிக்கு, நைட்டு படுத்தது வந்து 1 மணிக்கு. காலையில் எழுந்திரிச்சி 7 மணிக்கு எழுந்திரிச்சி டிஃபன் பண்ணிவிட்டு லன்ச் பண்ணி வச்சுட்டு 10:30 கிளம்பணும். பிளெஸிங்ஸ் வாங்க, சர்ச்சுக்கு கண்டிப்பாக போகணும். ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் தவறாமல் வந்து சர்ச்சுக்கு போயிடணும். சரிண்ணா சரி. எனக்கு இங்கேருந்து பெங்களூரில் இப்போ நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து சர்ச்சுக்கு வந்து எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் 10:30க்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி கிளம்பினா தான் சர்ச்சுக்கு போக முடியும். சரி பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஃபன் வந்து ஆரியனுக்கு வந்து இந்த அவலில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் செஞ்சுருக்கேன். ஸோ அவல் ரெசிபி வந்து வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா இது ஆரியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா வெள்ளை அவல் இல்லைன்னா ப்ரௌன் அவல் அதில் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நான் அதை காட்டுறேன். அது மாதிரி நான் இப்போ வந்து உங்களுக்கு பிரியாணி ரெசிப்பியும் காட்டுறேன். என்னோடய ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்வேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ இது அவல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கொஞ்சமாக வெண்ணெய் ஊற்றி ஊற வச்சா கொஞ்சம் இதாயிரும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இதில் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இது வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அந்த பாதாம் அப்புறமா முந்திரி இதெல்லாம் போட்டு. ஸோ அதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு வெல்லம், அதுக்கப்புறமா ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தா நல்லா ஸ்மாஷ் பண்ணக்கூட தேவையில்லை. இது அப்படியே கூட கொடுக்கலாம். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 8 மாதம் குழந்தைங்களுக்குலாம் இது கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரையே கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, அதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பனானா இல்லைன்னா இது மேங்கோ அந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அது இது கூட ஆட் பண்ணால் அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ஸோ அது கூட சேர்த்து இது கொடுக்கலாம். நான் ஆரியனுக்கு 8 மந்த்ஸில் இருக்கிறப்போ அப்படி தான் கொடுப்பேன். ஸோ இது கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் அதோட. அது மாதிரி 8 மாதம் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து பால் வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் இது பண்ணிக்கோங்க. ரெசிபி இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வெள்ளை அவல் இல்லைன்னா ப்ரௌன் அவல் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 8 மாதம் குழந்தையா இருந்தால் அப்படின்னா பால் சேர்க்காம கொஞ்சமாக வந்து நல்லா ஏலக்காய் மட்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை வந்து இது பண்ணுங்கள். அப்படி இல்லை ஒரு 1 இயருக்கு மேலே கொடுக்குறீங்கன்னா பால் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து அப்புறமா வந்து நம்ம பாதாம் பவுட்ரு இல்லை அந்த மாதிரி ஏதாவது முந்திரி பிஸ்தா பவுடர் எல்லாம் சேர்த்து நட்ஸ் பவுடர் வச்சுருப்போம் இல்லையா, அது சேர்த்து இது பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை 8 மாதம் குழந்தைக்கு கொஞ்சம் இனிப்பாக வேணும் அப்படின்னா அவங்களுக்கு அதில் பனானா இல்லை மாம்பழம் ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் ஆரியனுக்கு எப்போவுமே வந்து இது மாதிரி தான் ராகி, அப்புறமா சத்து மாவு கஞ்சி, அதுக்கப்புறம் பூரி, அதுக்கப்புறம் அவல் இல்லைனா வந்து ஜவ்வரிசி கஞ்சி அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி மார்னிங் அவனுக்கு இட்லி தோசை. ஸோ இட்லி தோசை ரொம்ப கம்மி தான் நம்ம வீட்டில். மோஸ்ட்லி நாங்கள் இந்த கேப்பக்கூழ் அப்புறமா வந்து கம்பு, அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவில் அந்த மாதிரி அதுதான் மோஸ்ட்லி எடுத்துப்போம், இல்லைனா ஓட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து எனக்கு சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக மேகியோடு இன்றைக்கி நான் மேகியில் ரொம்ப எடுக்கிறது கிடையாது, தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க. பட் நான் வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை நாங்கள் வந்து அதாவது மந்த்லி ஒரு ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறது நேரத்தில். இப்போ எனக்கு மாவு கிடையாது. ஸோ மாவு இல்லை, இப்போ நான் சப்பாத்தி பூரியெல்லாம் ரொம்ப பண்ண முடியாது. ஸோ அவள் வந்து இப்போ ஊற வச்சுன்னா அதுவும் அவங்களுக்கு இப்போ இதாகாது. ஸோ அதனால் மேகி செஞ்சு கேட்டாங்க மோகன். ஸோ அதனால் மேகி செஞ்சு கொடுத்துட்டு அது டிஃபன் முடிச்சிட வேண்டியதான். அன்றைக்கி நான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ பிரியாணி ரெசிபி நான் காட்டுறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ நான் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ பிரியாணி ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து டீட்டெயில்டாக பாருங்கள். ஸோ அதில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி அப்புறமா என்ன இதுன்னு போட்டிருக்கேன்.
அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா அதில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கிச்சனில் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு மேகி கிண்டி வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான் சர்ச்சுக்கு. இங்கே பாருங்க ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய் அரின், ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். கியூட். அம்மாக்கு ஏ டன் சொல்லிடு. டன். சரி, அப்படியே நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சுக்கா இதான் நம்மளோட சர்ச். சர்ச் முடிஞ்சதும் நானும் ஆரியனும் வந்து ஆட்டோவில் கிளம்பியாச்சு. ஸோ பாய். இதோட vlog முடிஞ்சுது.